பிவைக்யூ பார்த்துட்ருக்கோம். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ்ன்னு இருக்குது. இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுக்குள்ளே வந்து நீங்கள் அடிஷன் சப்ட்ராக்ஷன் எது ட்ரை பண்ணாலும் வரல. ஆனால் நான் ஜஸ்ட் அடுத்து மல்டிஃபிகேஷன் ட்ரை பண்ணுறேன். மல்டிஃபிகேஷனுமே ரோ வைஸ்லாம் வந்து ஒரே நம்பர் வரல. ஸோ காலம் வைஸ் பார்த்திங்கன்னா இது நம்மளுக்கு ஈஸியாக இருக்குது. 3 3s are 9ன்னு வருது. 9 3s are 27. இங்கே மட்டும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்கன்னு தெரியுது. ஆனால் இதை வந்து எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம், இதையும் ஒரே நம்பரால் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்களான்னு தான் நம்ம செக் பண்ணணும். 4லேருந்து 6 எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1.5, அதாவது 3/2 மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 2 கேன்சல் பண்ணால் 6ன்னு வருது. ஸோ அதே தான் இதுக்குள்ளாரே மல்டிப்ளை பண்ணியிருக்காங்களான்னு செக் பண்ணும். அப்போ 6 × 3/2 போடலாம். 2 கேன்சல் பண்ணிங்கன்னா 3 3 3s are 9ன்னு வருது. ஸோ இந்த ஃபஸ்ட்டு காலத்தில் எதால் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 3/2 3/2. ஸோ இந்த ஃபஸ்ட்டு காலத்தை 3/2 3/2ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. செகண்டு 3ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு நம்பர் எடுத்து அதே தான் அந்த காலம் ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணுறாங்க. அப்போது இந்த காலத்தில் என்ன மல்டிப்ளை பண்ணியிருப்பாங்க தான் நம்ம செக் பண்ணணும். இப்போது 2லேருந்து 10 வரணும்னா எதால் மல்டிப்ளை பண்ணியிருப்பாங்க 5. அப்போ அந்த காலம் ஃபுல்லாகவே அவங்க 5ஆல் தான் மல்டிப்ளை பண்ணியிருப்பாங்க. அப்போது 10 × 5 உங்களுக்கு என்ன வரும் 50. ஸோ இந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல உங்களுக்கு 50 தான் ஆன்சராக வரும். ஓகேவா?